விழித்து நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றது. புதுமையான பல மனிதரை கண்டிருக்கின்றது. நான் அந்த வழக்கில் விழித்திருவும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான். கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடான்மாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகரவசமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கு இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கின்றது. ஆகாத்துக்காக அழைக்கி சாப்பிட்டது ஆதாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன். அதே போல குற்றவாளி என்கிறீர்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கண்டு கொண்ட காட்டார்கள் எவ்வளவு கணக்கு பார்க்க முடியும். பாட்டு ஒலிக்கும் குழிகள் இல்லை பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நிறைந்திருக்கின்றன. தென்றலை தீங்கியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை, திருப்பி எழுதக்கும் முன்பு தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவருத்தை பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டில் தலையெழுத்துக்கு நான் விதி வழக்கா? ரங்கூன் என் உயர வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியன். திருமண கோலத்திற்கும் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கொண்டு முன்னால் நிற்கிறாளே, இதோ இந்த ஜாலக்கார ஜாலி வலையிலே விழுந்தவன் நானும் வருவன். படப்பட்டியை பறி கொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்றமாக, ஆம் கைமண்ணாக. தங்கையின் பேரோ கையாணி, மங்களமான பேர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரடி விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணீரே நீர். கையானை அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணைந்து காட்டின கற்பரர், அவர்களே காலேசர் கைமாக அவர் காதலை கேட்டல. கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு கைதியா நிற்கிறாளே, இதோ இந்த கொடியவன் வேலு. இவன் பகட்டால் மயக்கம் வந்தான் என் தங்கையை. நான் தடுத்தாவிட்டால் என் தங்கையை அப்போது தக்கலை செய்து கொண்டிருப்பான். கடவுள் பற்றங்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவர் கதைக்கன் பார்வை கேட்டு அவர்களிலே தலைமையான இதோ இந்த பூசாரி கல்யாண் என் கற்பை காதுகையாக கேட்டிருக்கிறான். பராசத்தின் பெயரால், உலக மாதவே பெயரால் கல்யாணி உலகத்து புழுவாக துளித்தபடி அவள் உயிரிழந்திருப்பாள். அவள் தக்கலை செய்த தூண்டியது இதோ இந்த பூசாரி தான். தன் குழந்தையை இந்த உலகத்தில் விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆகரவத்தில் தன் குழந்தை துடித்து சாவது அவள் விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். விருப்பமானவர்கள் கொண்டது விந்தையில உலக காந்தி, கிருசாமூர்த்தி, ஜீவகாருண்ய சீலன் அவரை நோயால் தீர்த்து கொண்ட கண்டுகுட்டியை கொண்டு வர சொல்லியிருக்கிறார். அது கஷ்டம் காண செய்க்காம அதே முயற்சித்தால் கையாண்டி இருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பி ஒரு தமிழருக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தாள். கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை வெடிக்குடிந்தான். மாணிக்கவாசின் மடையிலே ஒரு நாள் இப்படி ஒட்டியிருக்கலாம் நாடுகளை. இதைதான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டு என் தங்கையை விரட்டியது. பயந்து ஓடினான். பணம் என் தங்கையை தாழ்த்தியது. மீண்டு ஓடினான். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கே ஓடினான். அந்த ஓட்டத்தை தட்டிருக்க வேண்டும், வார்த்தத்தை போத்திருக்க வேண்டும். இன்று சத்தத்தை செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணி? தங்கையின் மானத்தை அடிக்க
குட்டி போன்ற அண்ணன் முடிவில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து முயலும் குற்றம், குழந்தையை கொன்றதும் குற்றம், நான் பூசாரியை தாக்கியதும் குற்றம். இதன் குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணிக்கு கஞ்சிக்க வழியிடாத குற்றம் விதியின் குற்றமா? அதை விடி சொல்லி வளர்வளுக்கும் வேறொரு குற்றமா? பணம் பெருக்கும் கொலை குற்றத்தை வளர்த்தது யார் குற்றம்? பந்ததி குற்றமா? அது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வளர்க்க மஞ்சளின் குற்றமா? கடவுள் பேரால் காமலியில் அடிக்கும் போலி பூசாரிக்கு அடைமாட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அது கடவுள் பெயரை சொல்லி காலசேவம் நடத்தும் கைவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் கடவுள் பறவை உணர்சேர்களும் கல்யாணிகளும் குறைப்போவதில்லை. இதுதான் உங்கள் வாழ்க்கையத்தில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.